ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜ். ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா யூஐ இந்த படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல நம்ம உபேந்திரா அவரே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி அவர்லேயே வந்துட்டு லீட் ரோலா பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் இந்த படத்தை வந்துட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் கனடா ஃபிலிம். ஸோ தமிழ்ல கூட டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் தமிழ் விஷயம் தாங்க பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி டைட்டில் டீசர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் ட்ரெய்லர் கிடையாது, அது ஒரு வார்னர்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அதில் நம்ம உபேந்திராவோட கெட்டப் பார்க்கறதுக்கே வந்துட்டு ஒரு டெரராக இருந்தார். அப்பாவி மக்கள் தான் வச்சு கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுலேயே ஒரு தெரிஞ்சிச்சு அவரோட கேரக்டர் ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட்டாக தான் இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சுங்க. ஸோ வந்துட்டு அந்த வேர்ல்டுலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இந்த ட்ரெய்லரில் காமிச்சப்போ ஸோ எனக்கு என்ன தோணுச்சா, இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சு நான் போய் உட்காந்தேன். ஸோ அதே மாதிரி படம் அந்த என்டையர் ஃபிலிமே வந்துட்டு ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அவர் இன்டர்வியூஸ்ல சொன்ன மாதிரி இந்த படம் வந்துட்டு மல்டிபிள்ஸ் லேயர்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் எல்லாம் படம் பார்த்ததுனால ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் இருக்க போகுது. ஸோ ஏன் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு கூட இந்த படம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ நான் ரிவ்யூ சொல்றது வந்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் சொல்றேங்க. சரிங்களா? ஸோ என்னோட ரிவ்யூ நீங்க வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு அந்த படத்தை ஜட்ஜ் பண்ணோம் அப்படி கிடையாது. நான் சொல்றதுனால தான் நான் படம் நல்லா இல்லை நீ பார்க்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. நல்லா இருக்குன்னு சொல்றதுனால நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. வழங்குதுங்களா? ஸோ சொல்லிடுது என்னோட விருப்பப்படி தான் நான் சொல்றேன். உங்களுக்கு பார்க்கணுமா வேணாமா நீங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அது வேர்த்தா இருக்குமா தியேட்டர்ல போய் பார்க்கறது, அதை நீங்க முடிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம யூஐ ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸோ யூஐ திஸ் ஒரு கரண்ட் வேர்ல்டும் இருக்கு, செப்பரேட் வேர்ல்டும் இருக்கு, ஒரு ஃபிக்ஷன் வேர்ல்டும் இருக்கு. சரிங்களா? ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு உபேந்திரா வந்துட்டு கரண்ட் வேர்ல்ட்ல ஒரு டைரக்டரா இருக்குல்ல, ஸோ அப்படிதான் இன்ட்ரடியூஸா ஆகுறாரு. சரிங்களா? ஸோ கதை வந்துட்டு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்டா அப்படி போகுதுன்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி கரண்ட் வேர்ல்ட்ல நம்மளுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்துட்டு இந்த கதைக்குள்ள இன்னொரு கதை இருக்கு. எப்படி ஒரு மூவிக்குள்ளேயே இன்னொரு மூவியை பத்தி பேசுவாங்க. அதுதான் இந்த படத்தோட கதை. என்டையர் ஃபிலிமே வந்துட்டு ஒரு மூவியை பத்தி பேசுற கதை தான் இந்த படம். சரிங்களா? ஸோ அதுல தான் அந்த ஃபிக்ஷனல் வேர்ல்டு இருக்கும். ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ள வந்து ரெண்டு உபேந்திரா இருப்பாரு. ஒன்னு வந்துட்டு மோஸ்ட் டெவலாவும் ஒன்னு வந்துட்டு மோஸ்ட் ஏஞ்சலாவும் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ரெண்டு கான்ட்ராஸ்ட் கேரக்டரா எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அது வந்துட்டு நமக்கு ஒரு இன்டர்வல் கிட்ட நம்மளுக்கு வந்து ரிவீலே பண்ண மாட்டாங்க. பட் நம்மளுக்கு ஏறக்குறைய வந்து நம்மளுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஓகே, ரெண்டுமே ஒரே ஆளு தான் அப்படின்னு, சாரி ரெண்டு பேரும் வேற ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு. பட் அந்த கொஞ்சம் சஸ்பென்ஸாவே எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த கொண்டுட்டு போன விதம் சொல்றேன், ஸ்கிரீன் பிளே சொல்றேன். ஸோ விச் இஸ் பெஸ்ட் திங். ஸோ ஓகே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அவங்க காஸ்டியூமும் சொல்லிட்டு ஸோ நல்லவங்களுக்கு ஸோ நல்ல கேரக்டருக்கு வந்துட்டு வாட் வி கால் காஸ்டியூம் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருப்பாங்க. அதே வந்து கெட்ட கேரக்டர் ஒரு டெவில் கேரக்டருக்கு, சரிங்களா, வில்லன் கேரக்டருக்கு வந்து அந்த வில்லன் பேர் வந்து கல்கின்னு வச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ கல்கிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் சூட் மாதிரி இருக்கும். சரிங்களா? பிளாக் கலர் காஸ்டியூம் தான் இருக்கும். ஸோ அதுலேயே வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ அண்ட் வந்துட்டு அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதம் லுக்ஸ் வைஸ் வந்துட்டு அந்த காஸ்டியூம்ல தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி லுக் வைஸ் வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரெண்டும் கிடையாது. கண்டிப்பா அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. மசாலா அந்த ஹீரோக்கு பண்ண வேண்டியதுலாம் வில்லன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சரிங்களா? ஸோ இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம்னு சொல்லலாமா, அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? பாலிடிக்ஸ் இருக்கும், பாலிடிக்ஸ் பேசுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மாதிரி ஃபிக்ஷன்லாம் எடுத்திருக்காங்க. பட் இப்போ இருக்கிற வேர்ல்டுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். நிறைய பேர் படம் பார்த்து எத்தனை பேர் கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு அப்படிதான் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு. இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ் கேம் மாதிரி இருக்க, அதை வச்சு ரைட்டிங் பண்ணியிருக்காங்க, அப்படிதான் இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துலயும் மோஸ்ட்லி எனக்கு போரிங் தெரியல. எங்க போர் அடிச்சுன்னா வந்துட்டு சாங்ஸ் தான். அங்கங்க சாங்ஸ் வந்துருந்துச்சு. லைக் வந்து சாங்ஸ் வந்து தனி வேர்ல்டுக்குள்ள போகாம ஜஸ்ட் வந்து ஒரு மான்டேஜா தான் காட்டிக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த சாங்ஸ் கூட தேவையில்லை. அதுதான் கொஞ்சம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. மற்றபடி ஏதோ ஒரு போர் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கா போனுச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த படத்துல வந்துட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னல, எதுக்கு தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஎஃப்எக்ஸ் ஒர்க். சரிங்களா? அங்கங்க லைட்டா பிசில் தட்டணும். பட் ஒரு தியேட்டர்ல உட்காரும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாக்குறப்போ வந்துட்டு அந்த குறைகள்லாம் தெரியாது. அந்த வேர்ல்ட் தான் சினிமாட்டோகிராஃபி. ஸோ அந்த வேர்ல்டு வந்துட்டு அவ்வளவு அழகா கேமரா மூவ்மெண்ட் வழியா வந்துட்டு
எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. இப்படிதான் இந்த வேர்ல்டு இப்படிதான் இருக்கும். ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ள ஒரு இடத்துல தான் இந்த கதையே நடக்குது. அந்த ஒரு ஊருக்குள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ள வச்சுக்கலாம். ஸோ அந்த கேமரா மூவ்மெண்ட் அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தேட்டர்ல பிக் ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ இதுதாங்க ஸ்டாரி. சரிங்களா? ஸ்டாரிக்குள்ள இப்ப படம் பார்க்க போறோம். படத்துக்குள்ளேயே ஒரு படம் கதையை சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த படமே. சரிங்களா? ஒரு வேர்ல்டை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய வீட்டுல கனெக்ட் ஆகும். லைக் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஃபியூச்சர்ல இருந்தா என்னடா வருது அந்த மாதிரிலாம் பத்தி பேசியிருப்பாங்க. பாலிடிக்ஸ் வைஸ், கேஸ்ட் வைஸ் வந்துட்டு பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்துட்டு ஜாதியை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம்னா இப்படின்னா அதோட ஒரு ஃபிக்ஷனலா எப்படி இருக்கும், இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு பயங்கரமான அதோட ஐடியாஸ் இருந்துச்சு. ரொம்ப கொடூரமான ஐடியாஸ்லாம் இருந்துச்சு. ஸோ மனசுங்கெல்லாம் வந்துட்டு சாப்பாடுக்கே வந்துட்டு பட்னி கடந்துதான் இருப்போம். ஸோ ஃபியூச்சர்ல வந்து ஒருத்தர் மட்டும் தான் ஆள போறாரு. அது அந்த வேர்ல்டுக்குள்ள உபேந்திரா தான் வந்துட்டு மொத்த வேர்ல்டே வந்து ஆள போறாரு. அப்படிதான் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு சைடு வில்லனுக்கா இருந்தாலும் பட் வந்துட்டு உண்மையிலேயே அப்படி நடக்குமா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபிக்ஷன் வேர்ல்ட். வாட் இஃப் ஃபிக்ஷன் வேர்ல்ட் பிகம்ஸ் இன் ரியல் வேர்ல்டு? அது ஒரு கொஸ்டின் எனக்கு வந்துச்சு. எனக்கு வந்து கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்லுது, சஸ்பென்ஸா கொஞ்சம் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சஸ்பென்ஸா இருந்துச்சு. பார்ட் 2 லீடு வர்ற மாதிரி இருக்குமா அந்த மாதிரி எனக்கு தெரியல. என்னுடைய கிளைமேக்ஸ் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு 2 உபேந்திரா வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸ்ல, அதாவது கார்டன்ல உட்காந்து பேசுற மாதிரி ஒரு ஆர்கியூ பண்ற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். லைக் வந்துட்டு கரண் உபேந்திரா, டைரக்டர் உபேந்திரா, அண்ட் வந்துட்டு யூஐ இந்த கல்கி உபேந்திரா அந்த கேரக்டர் வந்து பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து சிங்கிள் ஷாட்ல எடுத்திருப்பாங்க வித் மோக்கோபாட் மூவ்மெண்ட்ஸ்ல, மோக்கோபாட் கேமரால எடுத்திருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சுங்க. ஸோ அதை நான் ரொம்ப விரும்பி பார்த்தேன். அவங்க ரொம்ப கான்வர்சேஷன் பேசுறது ரொம்ப இருந்தாலும் வந்துட்டு அந்த கேமரா மூலியமா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஒன் ஷாட் கட் பை கட் போகாம அவ்வளவு அந்த மோக்கோபாட் மோஷன்ஸ்லேயே வந்து எடுத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப அது எனக்கு ரொம்ப மைண்ட்குள்ளேயே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. விச் இஸ் வெரி கிரியேட்டிவ் ஒர்க்னு சொல்லுவேன். ஸோ என்டையர் ஃபிலிம் வந்துட்டு எனக்கு போர் அடிக்கல, சூப்பராக இருந்துச்சு. ஸோ பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க கண்டிப்பா. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு உபேந்திரா ஒரு ஃபேன்ஸ் இருக்கீங்களோ கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் படம் பார்த்தீங்களா இல்லையான்னு வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு அப்படிங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Until then, signing off. I'm Naveen. Take care. Bye.